அம்மா வாடா தங்கம். நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேம்மா. அம்மா இன்னைக்கு என் பர்த்டே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு விஷ் பண்ணாங்கம்மா. அப்படியா? அம்மா உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தந்தாங்கன்னு கேட்டாங்கம்மா. அதுக்கு நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட நான் டெடி பேர் பொம்மை கேட்டிருக்கேன், அவங்க எனக்கு அது வாங்கி தருவாங்கன்னு. அம்மா நீங்க டெடி பேர் பொம்மை வாங்கிட்டீங்களே? வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? குடுங்கம்மா குடுங்க. நீ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடு. சரிம்மா. இப்ப கைய நீட்டு. வந்துடுச்சு வந்துடுச்சு. அம்மா நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் தர போறாங்க. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்னம்மா நீங்க பெரிய டெடி பேர் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு டெடி பேர் பொம்மை வாங்கி தந்திருக்கீங்க. அம்மா என்னம்மா நீங்க இவ்வளவு சின்ன டெடி பேர் பொம்மை வாங்கி தந்திருக்கீங்க. அம்மா நீ டெரிபே பொம்மை கேட்ட, நீ சின்ன பையன், அதனால உனக்கு சின்ன டெரிபே. இந்த டெரிபே எவ்வளவு சின்னதா கியூட்டா இருக்கு பாரு. அம்மா நீங்க எனக்கு பெரிய டெடி பேர் வாங்கி தருவீங்கன்னு நினைச்சேம்மா, ஆனா நீங்க இவ்வளவு சின்ன டெடி பேர் வாங்கி தருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா. தாலிஸ், இந்த சின்ன டெரிபேனா நீ ஸ்கூலுக்கு பேக்ல வச்சுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டலாம். பெரிய டெரிபேனா எடுத்துட்டு போக முடியுமா? அதனாலதான் அம்மா அவனுக்கு சின்ன டெரிபே வாங்கி கொடுத்தேன். அம்மா டெடி பேர் நான் ஏமா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக போறேன்? பெரிய டெடி பேர்னா வீட்ல வச்சு அம்மா விளையாடுவேன். நான் உங்ககிட்ட இருந்து இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேமா. அம்மா உனக்கு எவ்வளவு ஆசையா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறேன், இதுக்கு போய் நீ கோச்சிக்கிறியே. அம்மா நீங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஃப்ரைட் ரைஸே பண்ணிருக்கலாமா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலமா. சரி சரி, இந்த பிறந்த நாளைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த பிறந்த நாளைக்கு பார்க்கலாம். உனக்கு டியூஷன் டைம் ஆச்சு, கிளம்பு கிளம்பு. அம்மா எனக்கு இப்பவே பெரிய பொம்மை வேணாம், எனக்கு வாங்கி தாங்க. இங்க பாரு, சும்மா அடம் பிடிக்க கூடாது. அதான் அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. அப்படியே நீ சும்மா அடம் பிடிச்சிருக்கிற. சரி போ கிளம்பு கிளம்பு கிளம்பு, டியூஷன் கிளம்பு. எப்ப பார்த்தாலும் அடம் பிடிச்சி. அம்மா கிட்ட நம்ம டெடி பேர் கேட்டிருந்தோம், அம்மா நம்மளுக்கு பெரிய டெடி பேர் வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா இத்தனோட ஒரு ரப்பர் வாங்கி தந்திருக்காங்க. நான் அம்மா கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பர்த்டே என்ன நம்மளுக்கு இப்படி ஆகி போச்சு. அட என்னது இது? பார்க்க கலர் பென்சில் மாதிரி இருக்கே, யாரோ விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. சரி இது நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போலாம். ஆஹா நம்மளுக்கு ரொம்ப அழகான யூனிகார்ன் பென்சில் கிடைச்சிருக்கு. இது வச்சு நம்ம ஏதாவது வரையலாம். நம்ம என்ன வரையலாம்? சும்மா ஒரு முட்டை வரையலாம். தாலிஸ் இங்க வாப்பா. வரமா. என்னடா அது, இங்க முட்டை இருக்கு. சரி அம்மா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இங்க ஓரமா வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட் வரையலாம். என்ன வரையறது? சரி விடு, நம்ம சாக்லேட்டே வரையலாம். என்னடா இது, சாக்லேட் இருக்கு. ஒருவேளை இந்த பென்சில் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குமா? சரி நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வரையலாம். வாவ், அப்படின்னா இந்த மேஜிக் பென்சில் நம்ம வரைஞ்சது எல்லாத்தையும் கொடுக்குமா? சரி நம்ம முதல்ல இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிடலாம். நம்ம கிட்ட இந்த சின்ன டெடி பேர் தான் இருக்கு. இது நம்ம மேஜிக் பென்சில்ல வரைஞ்சு பெரிய டெடி பேரா மாத்திக்க வேண்டியதுதான். வாவ், சூப்பரான டெடி பேர். வாவ், இது செம்மையா இருக்கு. இனிமே நீ நைட்டு தூங்கும் போது என் கூட தான் தூங்கணும். எங்க இந்த மேஜிக் பென்சில்? வெரி வெரி தேங்க் யூ மேஜிக் பென்சில், நீங்க ஆசையா நிறைவேத்திட்ட. மேஜிக் பென்சில் இனிமே நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இத உடனே நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா 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 அம்மா. என்னப்பா? அம்மா எனக்கு புதுசா ஒரு மேஜிக் பென்சில் கிடைச்சிருக்குமா. என்னப்பா சொல்ற? அம்மா ஆமாமா, அந்த மேஜிக் பென்சில்ல நம்ம என்ன வர்த்தாலும் அது நம்மளுக்கு கிடைக்குதுமா. அப்படியா? வாங்கம்மா, உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். சரி வாப்பா போலாம்.
அட எவ்வளவு பெரிய டெடி பேர். ஆமாமா, இது நான் இந்த மேஜிக் பென்சில வரைஞ்சுதான் எனக்கு இவ்வளவு பெரிய டெடி பேர் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லம்மா, நான் ஒரு முட்டை வரைஞ்சு எனக்கு ஒரு முட்டை கிடைச்சிச்சு. ஆஹா, முட்டை உனக்கு ஆம்லெட் போட்டு தரேன். சரிமா சரிமா. அப்புறம் நான் ஒரு சாக்லேட் வரைஞ்சு எனக்கு ஒரு சாக்லேட்டும் வந்துருச்சு. அட டேரி மில்க். ஆமாமா, டைரி மில்க் சூப்பரானது. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் இது. அப்புறம் நான் ஒரு ஐஸ்கிரீம் வரைஞ்சமா, ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. ஆனா என்ன, நான் தனியா சாப்பிட்டேன். உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கல, அதனால நீ சாப்பிட்டுருப்ப. பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் டாலி, சூப்பர் டாலிஸ். இரு நானும் வரைகிறேன். அம்மா, என்னமா வரைய போறீங்க? என்ன வரையுது? பணம் தான். பணம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது. பணத்தை வரைவோம். ஆமா, எவ்வளவு வரையலாம்? ஒரு 2000 வரைகிறேன். 2000. ஐயோ அம்மா, 2000 இப்ப செல்லாதுமா. ஆமால. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, 500 வரைகிறேன். சரிமா. 500 நிறைய வேணும் எங்களுக்கு. 500ல நிறைய வேணும் எங்களுக்கு. எவ்வளவு நோட்டு, எவ்வளவு நோட்டு. ஆஹா ஆஹா, என்னமா அது? 500 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் கொடுத்திருக்கு. அதுகிட்ட சேஞ்ச் இருந்திருக்காது, அதனாலதான் 100 rupees சேர்த்து அனுப்பியிருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, செலவு பண்ணுவோம். ஆஹா, காசு, பணம், துட்டு, மணி மணி. அம்மா, இவ்வளவு காசு வச்சு நம்ம நிறைய செலவு பண்ணலாம், ஊரெல்லாம் சுத்தலாம். ஆமாப்பா, நல்லா ஜாலியா என்ன தேவையா வாங்கலாம், ஊரெல்லாம் சுத்தலாம். டாலிஸ், உண்மையிலே இந்த மேஜிக் பென்சில் ரொம்ப சூப்பர். அம்மா, அடுத்து என்னமா கேட்கலாம்? அடுத்தது என்ன? நகை தான். எனக்கு பிடிச்ச நகை வேணும்னு நான் வரைகிறேன். அப்ப நகை வரும். வாவ்! இந்தா, நீ ஒண்ணு எடுத்துக்க, நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். சூப்பர் சூப்பர். அம்மா, இது 10 சவரம் வரும் போல. ஆமாப்பா, ஜாலி ஜாலி. பார்க்கவே செம்மையா இருக்கு. ஆமா ஆமா. மாமா, இன்னும் கொஞ்சம் பணம் நிறைய எடுத்துக்கலாமா? வேணா டாலிஸ், இதுக்கே நிறைய பணம் எடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். முக்கியமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயும் சொல்லிடாத, இப்படி ஒரு மேஜிக் பென்சில் நம்ம கிட்ட இருக்குது. சரியா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நம்ம தினமும் காசு எடுத்துக்கலாம், அப்பதான் வெளியே யாருக்கும் சந்தேகம் வராது. ஆமாப்பா, நம்ம வெளியில ஷாப்பிங் போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தலாம். சரியா? சரிமா. அம்மா, எதுக்கு நீங்க 2000 ரூபாய் நோட் எடுக்கிறீங்க? பரவாயில்ல, இது பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம். வா வா. நேத்து நம்ம அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன வரையலாம்? எங்க போச்சு மேஜிக் பென்சில்? ஐயோ, என் மேஜிக் பென்சில் எங்க போச்சு? மேஜிக் பென்சில் நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்துரு ப்ளீஸ். யார் அது? மேஜிக் பென்சில்? நான் மேஜிக் பென்சில் தான் பேசுறேன். என்கிட்ட வந்துரு. சாரி, இனிமே நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் அந்த மாதிரி தப்பா வரைய மாட்டேன். அடுத்தவங்களுக்கு உதவுற மாதிரி நல்லதா தான் வரைவேன். ப்ளீஸ், என்கிட்ட வந்துரு. இல்ல, தப்பா யூஸ் பண்ணதுனால என்ன பயன்படுத்துற தகுதியை நீ ஏத்துட்ட. இல்ல, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் உன்னை தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். இனிமே நான் உன்கிட்ட வர முடியாது. என்ன மன்னிச்சிரு. I am sorry magic pencil. I am so sorry. உண்மையாவே சொல்றியா? ஆமா, நான் ரொம்ப சாரி கேக்குறேன். so sorry. இனிமே நான் உன்னை தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு முறை நீ தப்பா யூஸ் பண்ணனா நான் உன்னை விட்டு போயிடுவேன். ஓகே, சரி, கண்ணை மூடு. magic pencil, I am so sorry. இனிமே நான் உன்னை தப்பா யூஸ் பண்ணவே